ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதாவது ஜுவல்லரி மேக்கிங்கிறது பேங்கிள் மேக்கிங். இது பிரைடல் பேங்கிங் மேக்கிங் கிளாஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கிளாஸ் தான் இருக்கும். இது பாக்ஸ் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பேங்கிள்ஸோட மொத்த பாக்ஸோட வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு ப்ரைடல் செட்டு பண்ணுறதுக்கு தேவையான பேங்கிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதில் நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ தான் அனுப்ப போகிறேன். அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு டவுட் வேணால் நீங்கள் வீடியோ காலில் கேட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டுங்கிறது சைஸ் நேமு. ஒன் கட் பேங்கிள். இது 2/8ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது சைஸு. அதாவது ஒவ்வொருத்தருடைய கை சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து வாங்குறது. 2/6 அந்த மாதிரி அப்படி இருக்கும். அதை பார்த்தா வாங்கணும். இது நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஃப்ளாட் பேங்கிள். ஒன் கட் பேங்கிள். இது பாருங்கள், 2/8னா நம்மளுடைய சைஸ் அளவு, கையோட சைஸ் அளவு, அதுதான் பெரிய சைஸ். இது அடுத்து பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கிள். இந்த 2 கட் பேங்கிள் எப்படி நம்ம இந்த பேங்கில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நான் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். இப்போ 1 கட் பேங்கிள் அப்படிங்கிறதுலேருந்து பாதி தான் நமக்கு 2 கட் பேங்கிள் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கட் பேங்கிள் காமிச்சேன்ல பெருசு, அந்த பெருசு தான் 1 கட் பேங்கிள். அதில் பாதியாக கட் பண்ணுறது 2 கட் பேங்கிள். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் நிறைய கலர்ஸ் ஒரு பாக்ஸில் இருக்கும். இவ்வளோ வாங்கினா நம்ம அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் நான் உங்களுக்கு கிளாஸுக்கு தேவையானது கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இது 4 கட் பேங்கிள். 4 கட் பேங்கிள் 2 கட் பேங்கிளை விட அதில் பாதி சைஸில் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கலர்லேயும் இது 4 கலர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 பேங்கிள் கிட்ட இதில் இருக்கும். 12 செட்டு இருக்குது. 4 வளையது, 4 பேங்கிள்ஸாக இருக்குது. நமக்கு 12 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது 4 கட் பேங்கிள். இது 2 கட் பேங்கிளில் பாதி சைஸ் அப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 கட் பேங்கிள் நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸாக கூட வாங்கிக்கலாம். நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். கொரியர் சார்ஜ் மட்டும் 100 rupees ஆகும். ஆனால் இப்போ நான் ஃபீஸ் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். இது ப்ரைடல் செட்டோட கிளாஸ் தான். பாருங்கள், அடுத்து 6 கட் பேங்கிள் காமிக்கிறேன். இந்த 6 கட் பேங்கிள் 4 கட் பேங்கிளை விட சின்ன சைஸாக இருக்கும். அதில் பாதி அப்படி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சின்ன சைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் 1 கட்டு. இது 1 வர அதோடைய சைஸ் கம்மியாக, நம்பர் பெருசாக வளையல் சின்னதாகிட்டே இருக்கும். 1 கட்டுங்கும்போது பெருசாக இருக்கும். அதை விட பாதியாக இருக்குது 2 கட் பேங்கிள். அதை விட பாதியாக இருக்கிறது 2 கட்டில் பாதியாக இருக்கிறது 4 கட்டு. 4 கட்டில் பாதியாக இருக்கிறது 6 கட்டு. இப்படி நம்பர் பெருசாக ஆக பேங்கிளோட சைஸ் நமக்கு கம்மியாகும். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் நமக்கு இது நான் வச்சுருக்கிறது ஃபுல்லாக ஃப்ளாட் பேங்கிள். பேங்கிள் ஃப்ளாட் அண்ட் ரவுண்டு 2 பேங்கிள்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ளாட் பேங்கிள். உங்களுக்கு வேணும்னா நான் ரவுண்ட் பேங்கிளும் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். எதுலேயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு ஈஸி தான். ஃப்ளாட் ரவுண்டு எதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டு எப்படி இருக்கும்னா, நான் 12 பேங்கிள்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஒரு கை 6/6 12 பேங்கிள்ஸ் கொடுப்பேன். இந்த 12 பேங்கிள்ஸ்க்கு நம்ம பண்ணுறதுக்கு தேவையான இந்த ரேப் பண்ணுவோம்ல, அதுக்கு தேவையான கலர்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பாருங்கள், ஒரு கம் இருக்கும், ஃபெவி கம் பாட்டில் ஒன்று கொடுத்துருவேன். அடுத்து ஸ்டோன் பால் செயின் ஒன்று, அடுத்து ஸ்டோன் செயின் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க கலர்ஸை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, குந்தன் ஸ்டோனு, இந்த ஸ்டோன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு நான் கலர்ஸ் கிடைச்சாலும் ஓகே, இல்லை கோல்டன் கலர் இந்த மாதிரி எதுனாலும் நான் கொடுத்துருவேன். அதாவது அந்த பேங்கில் நம்ம மேக் பண்ணுறதுக்கு தக்கன உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அடுத்து 2 சில்க் த்ரெட் பண்டில். இது இவ்வளவுமே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. 2 சில்க் த்ரெட்டு, கம் பாட்டிலு, அப்புறம் இந்த குந்தன் ஸ்டோனு, இது எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் எப்படி சொல்லி கொடுப்பேங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு நார்மல் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஃப்ளாட் பேங்கிள், ப்ளூ கலர் ரவுண்ட் பேங்கிள். இந்த மாதிரி பேங்கில் எப்படி நம்ம சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது ஒவ்வொரு மாடல் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இதெல்லாம் லைட்டாக சொல்லி கொடுப்பேன்.
சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி எனக்கு ஒரு ப்ரைடல் செட்டாக நீங்கள் மேக் பண்ணி எனக்கு காமிக்கணும். நான் உங்களுக்கு மாடலுக்கு தான் காமிச்சிருக்கேன். நான் சிங்கிள் பேங்கிளாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி தான் ப்ரைடல் செட் பேங்கிள் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இது ஒன் கட் பேங்கில் நான் பண்ணது பாருங்கள். 3D எஃபெக்ட்லேயும் நம்ம பண்ணலாம். அடுத்து நம்ம சிங்கிள் கட்டில், அதாவது ஒரு சின்ன பேங்கிளில் கூட நம்ம ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டு அழகாக ஜுமுக்கா மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் செட்டு, ஃபுல் செட்டும் நான் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ண போகிறேன். எப்படி ரேப் பண்ணணும், அப்புறம் சின்ன ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் 3D எஃபெக்டில் கொண்டு வர்றது எப்படி, இது எல்லாம் சேர்த்து நாம் எப்படி ஒரு ப்ரைடல் செட்டு மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துடுவேன். இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1500 வித் மெட்டீரியல்ஸு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நான் வந்து என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா 10 டேஸ் கிளாஸு. நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுப்பேன். நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். சொல்ல செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 டேஸில் நீங்கள் அழகான ப்ரைடல் பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இது பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம ப்ரைடல் செட்டு ரெடி பண்ணுவோம். இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. 10 டேஸில் நீங்களும் ப்ரைடல் செட்டு கற்றுக்கிட்டு நீங்களும் தொழில் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.